அனைவருக்கும் வணக்கம். வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம். புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 2026 ஆண்டிற்கான பாதீட்டை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றியிருந்தார். நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்களுடைய உரை மிக முக்கியமானதாக அமைந்திருந்தது. நாட்டு மக்களே மிகவும் ஆவலாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் கூற முடியும். இவ்வாறு இருக்கும்போது ஜனாதிபதி உரையாற்றி கொண்டிருந்த நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு குட்டி தூக்கம் ஒன்றை போட்டிருக்கிறார். அது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகி இருந்தது, வைரலாகி வருகிறது. ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் 2026 ஆண்டிற்கான பாதீட்டை முன்வைத்து உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது சர்ச்சைகளுக்கு பேர் போன தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உண்மையில் அவர் தூங்கினாரா அல்லது தான் இந்த சமயம் பார்த்து தான் வைரலாக வேண்டும் என்பதற்காக, ரெண்டிங் ஆக வேண்டும் என்பதற்காக தூங்குற மாதிரி நடிச்சாரா என்று தெரியவில்லை. ஆனாலும் அவர் தூங்குவது போன்ற காணொளிகள் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். 1 மாத காலத்திற்கு மேல் ஐரோப்பிய நாட்டில் தங்கியிருந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சில நாட்களுக்கு முன்புதான் இலங்கைக்கு வருகை தந்தார். அவர் இலங்கையில் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாட்டில் இருந்து கூட அவர் சர்ச்சை கருத்துக்களை வெளியிடுவதற்கு தயங்கவில்லை. பல்வேறு விதமான சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டு அதன் பின்பு மன்னிப்பு கேட்டிருந்தார். இவ்வாறு குதர்க்கமான கருத்துக்களை வெளியிடுவதும் பின்பு சமூக வலைத்தளங்களில் எதிர்ப்புகள் கிளம்ப 2-3 நாட்களுக்கு பின்பு அதற்காக வருந்துவதும் மன்னிப்பு கேட்பதும் அர்ச்சுனா ராமநாதனுடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தில் குட்டி தூக்கம் ஒன்றை அவர் போட்டிருக்கிறார். இது தென்னிலங்கை ஊடகங்களிலும் பேசுபொருளாக இருக்கிறது. இது தொடர்பாக அர்ச்சுனா ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு பாயும் தலையணையும் இருந்திருந்தால் நேற்று நீட்டி நிமிர்ந்து மிகவும் ஒரு சுகமாக படுத்திருப்பேன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது எனக்கு அந்த சமயத்தில் ஒரு பாயும் தலையணையும் கிடைத்திருந்தால் இன்னும் வசதியாக தூங்கியிருப்பேன் என்று அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜனாதிபதி 2026 ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் ராமநாதன் அர்ச்சுனா உறங்கிக் கொண்டிருக்கும் காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வைரலாகி வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் அவர் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்ற நீண்ட பதிவிலேயே இதனை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த தடவை வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை இல்லை, ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியினுடைய பாதீட்டில் வடக்கு மாகாணத்திற்கான எந்த சலுகைகளும் அதில் உள்வாங்கப்படவில்லை என்று மிகவும் திட்ட தெளிவாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை. வடக்கு மாகாணத்துக்கு இந்த நிதியும் இந்த முறை பாதீட்டில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போன முறை 5000 மில்லியன் பாதை, 1500 மில்லியன் வட்டுவாகல் பாலம் என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். நூலகத்துக்கு 200 மில்லியன் என்றார்கள். இந்த தடவை எதுவுமே ஒதுக்கப்படவில்லை. போன தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 9.3 மில்லியன் கூட பாவிக்கவில்லை. இவ்வாறு இருக்கும்போது வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் பாவிக்கப்படவும் இல்லை, திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். திருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை. ஆகவே நித்திரை கொள்ளாமல் நான் வேறு என்ன செய்வது? ஒரு பாயும் தலையணையும் அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்திருந்தால் நான் நீட்டி நிமிர்ந்து மல்லாக்கப்படுத்திருப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெரிய ஆசையுடன் நாடாளுமன்றத்திற்கு காலையிலேயே வந்திருந்தேன். மிகப்பெரிய ஏமாற்றம். இடையில் எழும்பி போனால் சரியில்லை, ஜனாதிபதி அவமதிக்கும் ஒரு செயலாக இருக்கும் என்பதால் வேறு வழி இல்லாமல் நான் அங்கேயே இருந்து விட்டேன். அதனால் ஒரு குட்டி தூக்கம் போட்டு விட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நேற்றைய தினம் பாதீட்டை முன்வைத்து ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றியிருந்தார். அந்த உரையில் பல நாட்டு மக்களுக்கு தேவையான பல முக்கியமான விடயங்களை உள்ளடக்கி பல திட்டங்களை அறிவித்திருந்தார். தோட்ட தொழிலாளர்கள் என்றாலும் சரி, பல்கலைக்கழக மாணவர்கள் என்றாலும் சரி, அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் என்றாலும் சரி, அரசு ஊழியர்களாக என்றாலும் சரி, அதே போன்று ஆசிரியர்கள் என்றாலும் சரி, பல்வேறு திட்டங்களை முன்வைத்து அவர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை, அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பு
கருத்துக்களிப்பை முன்வைத்து சிறப்பான உரையொன்றை ஆற்றியிருந்தார். ஜனாதிபதியினுடைய நேற்றைய உரை அதிகளவான மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பாக காணப்படுகின்ற இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளாக இருந்தால் எதிர்க்கத்தானே வேண்டும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி என்றால் எதையாவது எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைக்கிறார்கள் போல். ஆகவேதான் ஜனாதிபதியினுடைய நல்ல திட்டங்களையும் அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர்கள் எதிர்த்து கொண்டு வருவதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது, விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஜனாதிபதியினுடைய உரையின் போது நேற்றைய தினம் தூங்கி இருக்கிறார். இதனை ஜனாதிபதியின் உரையின் போது ராமநாதன் அர்ச்சுனா தூங்கியதை அதிகளவானவர்கள் சரியானது என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி மிக முக்கியமான விடயத்தை பாதட்டை முன்வைத்து உரையாற்றி கொண்டிருக்கிறார், நல்ல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு விளங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ராமநாதன் அர்ச்சுனா ஒருவேளை தூங்காமல் இருந்திருந்தால் ஜனாதிபதியின் இந்த உரையை குழப்பியிருப்பார் என்று மக்கள் அதிகளவாக சமூக வலைத்தளங்களில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் பேசாமல் தூங்கியது ஒரு விதத்தில் நல்லதென்றும் விமர்சித்து வருகிறார்கள்.